ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி பிரெட் ரோல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்ட்ராபெரியில் ஜாம் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதுங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் ரஃப்பாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணியாச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பியூரியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பியூரி செய்யும்போது கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டுங்க. இப்போ தான் சர்க்கரை கரைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா திக்கன் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச ஜாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஜாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ப்ரெட்டோட ஓரங்களை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அழுத்தி விட்டுக்கலாங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்களை. அவ்வளோதாங்க, ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா ப்ரெட்டையும் ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பிரெட் ரோல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம மீதி இருக்க பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ஸ்ட்ராபெரி பிரெட் ரோல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க.
தேங்க்யூ.